ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் டீ கடை கீரை வடை மொறு மொறுன்னு இப்படி செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்குக்கு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான கீரை வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்ட்டில் இந்த ஸ்நாக்கை செய்யலாம். ஒரு கப்பளவு கடலைப்பருப்பு இருந்தால் போதுங்க. சட்டுன்னு இந்த கீரை வடையை மொறு மொறுன்னு செஞ்சிடலாம். இந்த கீரை வடைக்கு அரைக்கீரை சேர்த்து தான் நான் செஞ்சுருக்கேன். அரைக்கீரை புதினா தழை எல்லாம் சேர்த்து செய்யும்போது வடை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வடை செய்கிறதுக்காக ஒரு கப்பளவு கடலைப்பருப்பை 3 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான் ஒரு கப்பளவு கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்துக்கணும். வடைக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது. வடிகட்டியில் வடித்து அப்படியே வச்சிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். அடுத்ததாக இது கூட எந்த கப்பில் கடலைப்பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பளவு உளுந்து எடுத்திருக்கேன். அதையும் 3 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பருப்பு வடை செய்யும்போது கடலைப்பருப்பு மட்டும்தான் நம்ம சேர்த்து செய்வோம். இந்த கீரை வடைக்கு உளுந்து சேர்த்து செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம வடித்து வச்சுருக்க கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சில பருப்பு அரைப்படாமல் ஒன்றும் பாதியமாக இருக்கும். அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா பருப்பையும் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக இது கூட 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கணும். காரத்துக்காக பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இஞ்சியும் பூண்டையும் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டை பொடிசாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். புதினா தலையை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கங்க. அரைக்கீரை 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்தளவு கீரை சேர்க்க விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இந்த கீரை வடைக்கு அரைக்கீரை அப்படி இல்லைன்னா பாலாக்கீரையில் கூட சேர்த்து கீரை வடை செய்யலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சுக்கணும். வடைக்கு தண்ணி தேவைப்படாது. பருப்பில் இருக்க ஈரப்பதமே வடை தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சுக்கணும். நாம் சேர்த்துருக்க உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. எந்தளவு உங்களுக்கு வடை பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு சின்ன சின்ன வடையாக தான் சுட போகிறேன். வாழை இலை அப்படி இல்லைன்னா கையில் தட்டி கூட வடையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பாலித்தீன் கவரில் தான் வடை தட்ட போகிறேன். நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை கவரில் வச்சுட்டு மீடியமான தடிமனில் வடையை தட்டிக்கணும். விரிசல் இல்லாமல் தட்டிக்கங்க. இந்த வடையை நடுவில் ஓட்டை போட்டும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பருப்பு வடை போல் ஓட்டை போடாமலும் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
நான் இன்னைக்கு எல்லா வடையும் ஓட்டை போட்டு தான் பொரிச்செடுக்க போகிறேன். விரிசல் இல்லாமல் வடையை தட்டினதுக்கு அப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்துக்கலாம். வடை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம் தட்டி வச்சிருக்க வடையை ஒன்றொன்னா எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம். கடாய்க்கு தகுந்த மாதிரி 3 நான் போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும். வடையை போட்ட உடனே திருப்பி விட்டோம்னா உடஞ்சிரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் வடை உள்ளுக்குள்ளே வெந்து வெளியில் மொறுமொறுப்பாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வடை சீக்கிரமாகவே கலர் மாறிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடணும். மொறுன்னு டீ கடை கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதம் இருக்க எல்லா வடையும் பொரிச்சுக்கலாம். இந்த வடை பொரிச்செடுக்கிறதுக்கு அதிகமாக எண்ணெயும் தேவைப்படாது. குறைவான எண்ணெயிலேயே அதிகமான வடையை பொரிச்செடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கீரை வடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.